குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அம்மா சைடு அப்பா சைடு அப்படின்னு பார்க்குறப்ப அம்மாவுக்கு வந்து திருநெல்வேலி பக்கம் ஊர் களக்காடு அம்மாவுக்கு. ஸோ அங்கே வந்து சடவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐயனார் தான் அம்மாவுக்கு குலதெய்வம். அதனால் அந்த வழிபாடும் உண்டு. அப்பாவோட குலதெய்வம் பிரதானியமாக பார்க்கும் பொழுது 2 கோவில்கள். ஒன்று வந்து வைத்தியநாத சுவாமி கோவில், வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்கிறோமே, திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு தேவார பதிகங்கள் பாடும் பொழுது அதில் புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு வரும். அந்த வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி தான் எங்களுக்கு குலதெய்வம். அஃப்கோர்ஸ் வீட்டில் பிள்ளைகள் பிறந்தால் குலதெய்வம் பேர் வைக்கிற வழக்கம் உண்டு. அதனால தையல் நாயக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் எனக்கும் உண்டு, அந்த அம்பாளுடைய பேர். அதே மாதிரி ஊர் தெய்வம் அப்படின்னு அப்பாவுக்கு பார்க்கும் பொழுது பெண்ணாடத்துலேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது, தளவாய் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு ஐயனார், பூரணா புஷ்கலா சமேத ஐயனார் வந்து எங்களுக்கு ஊர் காவல் குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 இடத்துலையும் வந்து வழிபாடுகள் எப்பொழுதுமே உண்டு. எந்த ஒரு சோபனமான விஷயமாக இருந்தாலும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் தளவாய்க்கும் எல்லாம் பண்ணிட்டு பண்ண வேண்டிய பூஜைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த சோபனமான நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நடக்கும். வீட்டில் உத்தரவு கல்யாணமாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஐயனார்கிட்ட உத்தரவு வாங்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு குலதெய்வம் வந்து திருநெல்வேலி பக்கம்தான். அகேன் திருநெல்வேலியில் சேரன் மகாதேவி அப்படிங்கிற ஊரில் தாமிரபரணி கரையிலே இருக்கக்கூடிய பக்தவத்சல பெருமாள், அவர் தான் வந்து இப்போது என்னுடைய குலதெய்வம். அந்த கோவிலும் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில், ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள். இன்ஃபேக்ட் அந்த கோவில் எது அப்படின்னு ஆன் அ லைட்டர் நோட் உங்கள்கிட்ட சொல்லலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சாமி அப்படின்னு ஒரு மூவி உண்டு. அதில் வந்து பெருமாள் பிச்சை அப்படிங்கிற கேரக்டர் தாமிரபரணியே நான் குளிச்சதுக்கு அப்புறம் தான் திருநெல்வேலிக்குள்ளே நுழையும் அப்படின்ட்டு ஒரு படித்துறையில் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க, விக்ரமும் அவரும். அந்த படித்துறை வந்து எங்கள் கோவிலோடது தான். அங்கேருந்து மேலே ஏறி போனால் அந்த பக்தவத்சல பெருமாள் கோவில், ஆதிசங்கரர் வந்து வழிபட்ட கோவில், ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். ஸோ இந்த தெய்வங்கள் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். வழக்கமாக நான் கச்சேரிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு என்னுடைய நமஸ்காரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். நீங்கள் உள்ள நுழையும் பொழுதே ஒரு பெரியவா இருப்பாங்க இந்த வீட்டில். எங்களுக்கு காஞ்சி மகாஸ்வாமி ரொம்ப 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 இஷ்ட தெய்வம் அவரும். அதனால் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்வது போல் பெரியவாளுடைய ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு தான், இன்ஃபேக்ட் நான் ரொம்ப செல்லமாக சமயத்தில் அவரை தடி தாத்தா அப்படின்னு தான் சொல்லுவேன். தடி தாத்தா, வீட்டை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு அவரிடத்துல வீட்டையும் பார்த்துக்க சொல்லிவிட்டு கச்சேரிக்கு செல்லும் பொழுது ஒரு மேடை ஏறும் பொழுது எல்லாவற்றையுமே அந்த இறைவனுக்கு அர்ப்பணம். இதிலிருந்து என்ன வருதோ, நல்லது வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி, அவை அனைத்தும் உனக்கே சமர்ப்பணம் என்று சொல்லித்தான் ஒரு மேடையும் வந்து ஏறுவது வழக்கமாக இருக்கு. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக அப்படின்னு அந்த இறைவனை பிரார்த்தித்து, அதே போல குருமார்களை பிரார்த்தித்து, இந்த கலையை பிக்ஷையாக எனக்கு அள்ளி கொடுத்த அத்தனை குருவையும் மனசுல நினைத்து கொண்டு அவர்களுக்கு சமர்ப்பணமாகத்தான் ஒவ்வொரு கச்சேரியும் இருக்கும். ஒவ்வொரு கச்சேரியும் இன்னி வரைக்கும் அப்படிதான் பயின்றிருக்கு. அந்த மாதிரி பக்தி தமிழா நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தா, பக்தி பயணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பணத்துக்காக நிறைய பயணங்கள் செய்கிறோம், நம்முடைய மகிழ்ச்சிக்காக நிறைய பயணங்கள் செய்கிறோம். அதெல்லாம் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா யதார்த்தமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்களை பார்த்து தான் ஆகணும். ஆனால் அந்த யதார்த்தங்கள் மட்டுமே வாழ்க்கை அல்ல. அதை தாண்டி நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கும், நம்மை நாம் நல்லபடியாக வைத்துக் கொள்வதற்கும், தர்மத்தின் வழியில் நடத்தி செல்வதற்கும் இந்த பக்தி மார்க்கம் ரொம்ப அவசியம். இறுதி நம்ம எல்லாருமே ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான். அந்த பிறவி பெருங்கடல்னு வள்ளுவர் சொன்னது போல, அதில் இருந்து நாம் கரை சேர வேண்டுமே ஆயின் அதற்கு இந்த பக்தி மார்க்கமே நமக்கு கை கொடுக்கும். அதனால ஏதோ ஒரு விதமான பக்தி, நம்மளால ரொம்ப பெருசாக ஒரு நாளைக்கு முழுக்க சஹஸ்ரநாமம் சொல்ல முடியுமா அப்படின்னா தெரியாது. இல்லை நம்மளால் வந்து நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கி அந்த இறைவனுக்கு பூஜை செய்ய முடியுமானா நமக்கு அதற்கான டைம் இருக்கா அப்படின்னு தெரியாது. இல்லை விதவிதமாக நைவேத்தியங்கள் சமைத்து இறைவனுக்கு கொண்டு போய் அதை அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனா நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம், உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு 2 தரம் இறைவனுடைய நாமம், அது ராமநாமமாக இருக்கலாம், முருகனுடைய நாமமாக இருக்கலாம், விநாயகரோடதா இருக்கலாம், கிருஷ்ணரோடதா இருக்கலாம், விட்டலோடதா இருக்கலாம், குருவோடதா இருக்கலாம். ஆனா ஏதோ அந்த ஒரு நாமத்தை ஒரு முறையாவது பக்தியோடு சொல்லி நமக்காக பிரார்த்திப்பதை காட்டிலும் உலகத்தின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா உலகத்துல இன்னைக்கு நம்மளை சுற்றி எவ்வளவு கலேபரங்கள் நடக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அவ்வளவு கலேபரங்கள் இருக்கு. இதுல ஒரு ஒரு கொசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன்ல இருந்து ஆரம்பிச்சு மனிதர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படும். அந்த மாதிரி யாருக்கும் கஷ்டங்கள் ஏற்படாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இனிமை இருக்கணும், எல்லாரையும் இறைவன் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு அந்த இறைவனுடைய நாமத்தை ஒரு தரமாவது பக்தியோடு சொல்லி அவரை வணங்கி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தில் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தான் உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இரவு பகல் பல காலம் இயலிசை முத்தமிழ் கூடி, இரவு பகல் பல காலம் இயலிசை முத்தமிழ் கூடி, திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே, திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே, பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான, பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான, அரணருள் சற்புதல்வோனே அருணகிரி பெருமானே, அரணருள் சற்புதல்வோனே அருணகிரி பெருமானே, திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே.